வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாஸ் அகாடமிலேருந்து கல்யாண குமார் பேசுகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் எல்லாரையும் நீட் அப்டேட்ஸ்க்கு இனிதே வரவேற்கேன். இனிதேன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக ரொம்ப சோர்வுடன் வரவேற்கேன். ஏன்னா நான் மறுபடியும் இதே மாதிரியான கஷ்டமான விஷயங்களே நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு ரொம்பவே வருத்தப்படுகிறேன், ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு ஃபைல் ஆகிருக்கு. என்ன அப்படின்னா இது ஒன்றும் புதுசு கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்னேன், நிறைய பேர் சொன்னாங்க இது போய் நாங்கள் தப்பாக சொல்கிறோம், வியூஸ் கண்டி சொல்கிறோம் அப்படின்னு. ஏன்னா தமிழ்நாட்டு மாணவர்கள் மொத்தம் 18 மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தங்களோட ஓஎம்ஆர் ஷீட்டுக்கும் ஸ்கோர் கார்டில் இருக்கக்கூடிய மார்க்குக்கும் மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய சென்னை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு வழக்கு தொடுத்தாங்க. வழக்கை ஹியரிங்கில் கேட்கும்போது நம்மளுடைய ஜட்ஜு பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாகவே கேட்டார். என்ன கேட்டார்னா, இன்னும் எத்தனை தமிழ் மாணவர்கள் இதனால் பாதிக்கப்பட போகிறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப காட்டமாகவே என்டிஏ அதிகாரிகளுக்கு பதில் சொன்னார். ஆனால் அடுத்த தடவை அந்த விசாரிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் இருக்கக்கூடிய மார்க்கும் ஸ்கோர் கார்டில் இருக்கக்கூடிய மார்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி ஜட்ஜும் நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் இந்த வழக்கு நாங்கள் தீர்ப்பு சொல்ல முடியாது, நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. பட் பரிதாபகரமாக அந்த 18 மாணவர்களும் அதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ணலன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல இதுக்கு மேலே எதுவும் ப்ரொசீட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பட் இன்னொரு 6 மாணவர்கள் இதை விடுறதா இல்லை. அவங்க எல்லாமே நார்த் இந்தியன் மாணவர்கள், சரிங்களா? அவங்க பார்த்தீங்க எப்படி போட்டிருக்காங்கன்னா, இவங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நான் சீக்கிரமே உங்களுக்கு கொடுக்குறேன் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கதில்ல, அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பெட்டிஷனர் தன்னோட மார்க் 564 ஸ்கோர் கார்டில் வெறும் 164 மார்க் வந்திருக்கதாகவும் போட்டிருக்காரு, சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஒயில் அனதர் பெட்டிஷனர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களோட ஸ்கோர் 675 என்டிஏ ஆன்சர் கீட்டில் வெறும் 52 மார்க்கும் இருக்கிறதா போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 6 மாணவர்களும் மாற்றி தங்களோட மதிப்பெண்கள் இருக்கிறதா போட்டிருக்காங்க, சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதனால் ரொம்ப கோவப்பட்ட லாயர்ஸ், அதாவது நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பெட்டிஷனை சம்திங் ராங் இருக்குது, நீங்கள் உடனடியாக என்டிஏ கரெக்டான ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்குமாறு சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதில் பாருங்களேன், இட் அப்பியர்ஸ் தட் டு பி மேசிவ் ரிக்கிங் இன் த ஸ்க்ரீனிங் ஆஃப் OMR sheet soon after the publication of answer keys and consequent uploading of OMR sheet for self-assessment and before the actual declaration of result. ஸோ இதில் என்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ், நான் இதில் தெளிவாக சொல்லலை, இப்போதைக்கு சடனாக கிடச்சிருக்க அப்டேட் தான் சொல்லியிருக்கேன். தெளிவாக அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்கோர் கார்டு ரிலீஸ் ஆகிறதுக்கும் ரிசல்ட் வெளிவந்ததுக்கும் இடையில தான் இந்த பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, இந்த ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி குற்றம் சொல்கிறாங்க. நான் மறுபடியும் மாணவர்கள்ட்ட கேட்டுக்கிறது என்னென்னா, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் நீங்கள் எழுதுறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னு சொன்னால் தயவு செய்து அதை யூஸ் பண்ணும்போது உங்களுடைய ஒரிஜினல் டீட்டெயிலை கொடுக்காதீங்க. அதில் தான் ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதை நான் ஏற்கனவே எச்சரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க தயவு செய்து பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.